சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவனுடன் பாண்டிய இளவரசர் வந்திருக்கிறாரா? இல்லை மன்னவா, தூதுவன் மட்டும்தான் வந்திருக்கிறார். தங்களை உடனே சந்திக்க வேண்டும் என்கிறார். உடனே அவனை உள்ளே அனுப்பு. உத்தரவு மன்னா. என்னவாயிற்று? ஏன் இளம் வழுதி வரவில்லை? தூதுவனை முதலில் அனுப்பிவிட்டு இளவரசரை முறைப்படி உபசரித்து அனுப்பலாம் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? தூதுவனிடம் அது பற்றிய செய்தி இருக்கலாம். சோழ மாமன்னருக்கு சேர நாட்டு தூதுவனின் பணிவான வணக்கம். வா தூதுவனே. சேர மன்னர் ஏதேனும் செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறாரா? ஆம் மன்னவா, இதோ இந்த லிகிதத்தை தங்களிடம் தரும்படி சொல்லி அனுப்பினார். யாரங்கே? கூறுங்கள் மன்னவா. சேரநாட்டு தூதுவனை அழைத்து சென்று நமது விருந்தினர் மாளிகையில் நான் தங்க வைக்க சொன்னேன் என்று சொல். ஆணை மன்னவா. தூதுவனே, நீ சென்று சற்று ஓய்வெடுத்துக்கொள். நன்றி மன்னவா. மன்னவா, தாங்கள் அந்த மடலை படிக்கும் பொழுது தங்கள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தோம். தாங்கள் ஆத்திரப்படும் அளவிற்கு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அமைச்சரே, இந்த மடலில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நீங்களே படியுங்கள். அனைவரும் கேட்கட்டும். சோழ மாமன்னருக்கு சேர மன்னரின் வணக்கம். தாங்கள் அனுப்பிய மடல் கிடைத்தது. தாங்கள் அந்த மடலில் குறிப்பிட்டிருப்பது போல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போவது பாண்டிய இளவரசருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கண் முன்னால் தான் என்னை கொல்வதற்கான முயற்சி என் அவையிலேயே நடந்தது. அதுவும் அவர் அழைத்து வந்த ஆட்களால் தான் அது நடந்தது. ஒருவேளை தாங்கள் சொல்வது போல் பாண்டிய இளவரசருக்கு தெரியாமல் தவறான முறையில் அனுப்பப்பட்ட ஆட்களால் நடந்தது என்றால், அப்படி அவர்களை அனுப்பியது யாராக இருக்க முடியும்? தங்கள் அரண்மனையிலேயே தங்கள் பாதுகாப்பில் நான் இருந்தபோதே யார் என்னை கொல்ல முயன்றார்களோ அவர்கள்தானே இதையும் செய்திருப்பார்கள். நீங்கள் நீதி தவறாதவர், இளமையிலேயே நரைமுடி தரித்து வழக்கை தீர்த்தவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் என் விஷயத்தில் ஏன் அப்படி நீதி வழங்கப்படவில்லை? விஜயபூபதிதான் குற்றவாளி என்று தெரிந்தும் ஏன் என் கோரிக்கையை செவிமடுத்து அந்த விஜயபூபதியை நாடு கடத்தவில்லை? விஜயபூபதி தங்கள் தங்கையின் கணவன் என்பதால் சோழ நாட்டின் நீதி உறங்கிக் கொண்டிருக்கிறதா? இப்பொழுதே நான் என் நட்பை விடுக்கிறேன். இளம் வழுதியின் சமாதான பேச்சு என்ற பெயரால் விஜயபூபதியின் கரங்கள் என் அவை வரை என்னை கொல்ல நீண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? இப்பொழுதாவது அந்த விஜயபூபதியை நாடு கடத்துங்கள். அதுதான் எனது ஒரே நிபந்தனை. விஜயபூபதி சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டால்தான் இளம்வழுதி இங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சோழ நாடு வருவார். இதை நீங்கள் ஏற்க மறுத்தால் இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். இப்படிக்கு சேர மன்னன் சேரலாதன். மன்னவா,
நிலைமை இந்த அளவிற்கு மோசமாகிவிட்ட நிலையில் எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றுகிறது. என்ன அது? நீங்களாக என்னை நாடு கடத்த மாட்டீர்கள். நானே செல்கிறேன். நானாக இங்கிருந்து வெளியேறிவிட்டாலும் கூட சேர மன்னரை பொறுத்தவரையில் என்னை நாடு கடத்திவிட்டதாகத்தான் தோன்றும். இனியும் நான் இங்கிருந்து இளம்பழுதியை பணையப் பொருளாக்க விரும்பவில்லை. எனக்கு விடை கொடுங்கள் மன்னவா. ஒரு விஜயபூபதி, இது இப்படி உடனே தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இளம்பழுதி குற்றவாளியாக இருக்க முடியாது என்பது எப்படி எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறதோ, அதேபோல் நீ குற்றவாளி அல்ல என்பதும் இங்கு உள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாம் அனைவருமாக விவாதித்து ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். நீ உட்கார். அமைச்சரே, இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரசே, யாரும் எதுவும் சொல்வதற்கு முன்பே பாண்டிய இளவரசருக்காக நான் நாட்டை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன அழுந்தூர் வேளாளரின் பண்பு பாராட்டத்தக்கது. ஆனால் அவர் அப்படி தானாகவோ தங்களாலோ வெளியேற்றப்பட்டால் அது சேர மன்னனின் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டதாகிவிடும். வேறு வழியின்றி அதையே ஏற்றுக்கொண்டதாகிவிடும். அதற்காக பார்த்தால் இளம்பழுதியை மீட்பது எப்படி? சேர மன்னரிடம் அகப்பட்டுக் கொண்டிருப்பது சோழ மாமன்னரின் அன்பிற்குரிய மருமகன் அல்லவா? என் அருமை தங்கை மலர்கொடியின் கணவர் அல்லவா? பார்த்திபா, நீ என்ன நினைக்கிறாய்? போர் தொடுத்தால் பாண்டிய இளவரசருக்கு ஆபத்து நேரும் என்ற நிலையில் நாம் அவரை தந்திரமாக மீட்பதற்கு என்ன வழி என்றுதான் யோசிக்க வேண்டும் மன்னவா. இது ஒரு குழப்பமான நிலைதான். உனக்கு மருமகன் இளம்பழுதி வேண்டுமா, தங்கையின் கணவன் விஜயபூபதி வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறான் சேரமன்னன். யாருக்காகவும் யாரையும் விட்டுவிட முடியாது என்ற நிலையில் நான் இருக்கிறேன். கிள்ளிவளவன் சொல்வது போல் அங்கு இருப்பது என் மருமகன் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அமைச்சர் சொல்வது போல் சேரனுடைய நிபந்தனைக்கு நாம் பயந்து கட்டுப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது. நிலைமை இப்பொழுது மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே இருக்கிறது. ஆனாலும் பாண்டிய இளவரசனை பணைய பொருளாக்குவதை நாம் சகித்துக் கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல், இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை சேரமன்னர் பாண்டிய இளவரசருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான் என்பதுதான். நாம் ஒவ்வொருவரும் சற்று நிதானமாக யோசிப்போம். இப்பொழுதைக்கு அவை கலையட்டும். மாதரி, கூறுங்கள் தாயே. என்னை சந்திக்க வந்த விருந்தாளி யார் இவர் என்று உன்னிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையா? இல்லை தாயே, அவர் தன்னுடைய முகத்தை துணியால் மூடி மறைத்திருந்தார். தான் வேறு நாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் தங்களை அவசரமாகவும் மறைமுகமாகவும் சந்திக்க வேண்டும் என்று கூறினார். தாங்கள் யார் என்று நான் கேட்டதற்கு தாயார் மங்கம்மாவின் எதிரில்தான் அதை வெளிப்படுத்துவேன் என்று கூறிவிட்டார். சரி, அவரை நீ வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கலாமே. இப்படி வெளியிடத்தில் சந்திப்பதை விட வீட்டில் சந்திப்பது மிகவும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் இருக்குமே. முதலில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். வந்தவர் சந்திப்பு ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். வீட்டில் நிகழ்ந்தால் அது தங்கள் கணவருக்கோ மகள் பூங்கோதைக்கோ மகன் கதிர்காமனுக்கோ ஒருவேளை தெரிய நேரிடலாம் என்பதால் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டேன். இதுவும் நல்ல யோசனைதான். வா, அவரை சந்திப்போம். எங்கே இருக்கிறார்? அங்குதான் இருக்கிறார் தாயே. வணக்கம் தாய். நீ யார்? சேர நாட்டு தளபதி மாறவேளா. உன்னை யார் இங்கு வர சொல்லியது? எந்த காரணத்தை கொண்டும் நீ சோழ நாட்டிற்கு வரக்கூடாது, என்னை வந்து சந்திக்க கூடாதென்று நான் எச்சரித்திருந்தேன் அல்லவா?
இப்படி திடீரென்று வந்து நின்று என்னை எரிச்சல் அடைய செய்து விட்டாயே. உனக்கெல்லாம் அறிவென்பதே கிடையாதா? பாண்டிய இளவரசரை சேர மன்னர் சிறைப்படுத்திவிட்ட விவகாரத்தால் சோழ நாட்டாரும் பாண்டிய நாட்டாரும் கொதித்தெழுந்து போயிருக்கிறார்கள். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என 3 நாடுகளிலும் இப்பொழுது நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்ற அச்ச உணர்வால் 3 நாட்டாரும் இருந்து வருகிறார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சேர நாட்டு தளபதி சோழ நாட்டிற்குள் வந்து மங்கம்மாவை ரகசியமாக சந்தித்துவிட்டு போனார் என்ற செய்தி வெளியில் பரவினால் என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்தாயா நீ? அப்படி யோசித்து பார்த்திருந்தால் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ செய்திருக்கவே மாட்டாய். அப்படி ஒரு செய்தி வெளியே பரவினால் சேர, சோழ, பாண்டியர்கள் என மூவேந்தர் கோபத்திற்கும் இந்த மங்கம்மா ஆளாகி விடுவாள். மூவேந்தர்களும் சேர்ந்து என்னை தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளேயே வரவிடாமல் செய்து விடுவார்கள். எனக்கு தேவையா இப்படி ஒரு நிலைமை? நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் தாயே. நான் இந்த சோழ நாட்டிற்குள் இந்த நெருக்கடியான நேரத்தில் வந்திருக்க கூடாதுதான். இது வெளியில் தெரிந்தால் பெரிய விபரீதமாகிவிடும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை தாயே. அடுத்த கட்டமாக நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. தங்கள் ஆட்கள் யாரேனும் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. அதனால் தான் நானே நேரில் வந்தேன். தாங்கள் சோழ நாடு வருவது தங்கள் தாயாரை சங்கடத்திற்கு உள்ளாக்கும் என்று தங்களுக்கு தெரிந்திருந்தும் எதற்காக இப்பொழுது தாங்கள் இங்கு வந்தீர்கள்? வேறு யாரையாவது இங்கு அனுப்பி அதை தெரிந்து கொண்டிருக்கலாமே. அந்த அளவிற்கு நம்பிக்கையான ஆட்கள் சேர நாட்டில் இல்லாததால் தான் நானே நேரில் வந்தேன். சரி சொல், எதற்காக இப்பொழுது என்னை தேடி வந்தாய்? சோழ வீரர்கள் என்ற போர்வையில் இளவரசர் இளவழுதியுடன் வந்து தற்பொழுது சேர மன்னரால் சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த 4 பேரும் தங்கள் கதி என்ன ஆகுமோ என்று பயந்து போயிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு என்ன? அவர்கள் 4 பேரையும் உனது கண்காணிப்பில் தானே வைத்திருக்கிறாய்? ஆம் தாயே, அவர்கள் எனது பராமரிப்பில் தான் இருக்கின்றார்கள். பிறகு எதற்கு அவர்களுக்கு பயம்? சேர மன்னர் இளவரசர் இளவழுதிக்கு தற்பொழுது எந்த தண்டனையும் தராமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார். ஆனால் மற்ற அந்த 4 பேர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதே. சோழ வீரர்கள் என்ற போர்வைக்குள் அல்லவா அந்த 4 பேரும் இருக்கிறார்கள். சேர மன்னர் எப்படி அவசரப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்? அப்படி சோழ வீரர்கள் மீது தன்னிச்சையாக முடிவெடுத்தால் தான் சோழ மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று அவருக்கு தெரியாதா? உண்மைதான் தாயே. ஆனால் எத்தனையோ சாட்சிகளுக்கு மத்தியில் அரச சபையில் சேர மன்னரை கொல்ல முயன்றவர்கள் என்ற காரணத்தால் அந்த 4 பேருக்கும் அதிகபட்சமாக மரண தண்டனை வரை தருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சேர நாட்டில் எனக்கு உதவி செய்வதற்கு உன்னை போல் எனக்கு பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அந்த 4 பேருக்கும் தண்டனை வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் மீறி ஒருவேளை சேர மன்னர் அந்த 4 பேருக்கும் தண்டனை கொடுத்தால் அந்த 4 வீரர்களையும் நீ தப்பிக்க வைத்துவிடு. தப்பிக்க வைத்துவிட்டு அந்த பழியை தூக்கி இளம் வழுதி மேல் போட்டுவிடு. இனி எந்த காலத்திலும் இளம் வழுதி சேர நாட்டிலிருந்து திரும்பவே கூடாது. தங்களின் ஆணைப்படியே நடந்து கொள்கின்றேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கின்றேன். மாதுரி, அம்மா, சேர தளபதியாருக்கு பொற்காசுகளை தந்தனுப்பு. அப்படியே ஆகட்டும். வாருங்கள் தளபதி. நன்றி. உருத்திரங்கண்ணனாரே, தாங்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்துவிட்டீர்கள் என்பதை அறிந்ததும் தங்களை சந்தித்து மனம் விட்டு உரையாட முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டன. நானும் அனைத்தையும் அறிவேன் மன்னவா. பாண்டிய மன்னருக்கு தாங்கள் அனுப்பிய செய்தியை அவர் தம் மனைவியிடமோ தங்கள் மகளிடமோ கூட சொல்லவில்லை. மிகவும் ரகசியமாக என்னையும் செழியனையும் அழைத்து எங்களிடம் மட்டுமே அந்த செய்தியை சொன்னார். பெருவழுதி பாண்டியர் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மிக எளிதாக எதிர்கொள்ளும் மனோதிடம் கொண்டவர். அதனால்தான் நான் இளம்வழுதியை பற்றிய செய்தியை நம்பிக்கைக்குரிய ஒரு தூதுவனிடம் சொல்லி அனுப்பிய போதே பாண்டிய மன்னரை தனிமையில் சந்தித்து சொல்லும்படி கூறி அனுப்பினேன். தாங்கள் அப்படி செய்ததுதான் மிகவும் பொருத்தமான செயல் மன்னவா. தன் மகனுக்கு என்ன நேர்ந்தது என்பது பாண்டிய மன்னருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு முக்கியமான பிரச்சனையை என்னிடம் சொல்லாமல் மறைத்து விட்டீர்களே,
இந்த விஷயம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் அதற்கேற்றபடி ஏதேனும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பேனே என்று கேட்கக்கூடும். புலவர் பெருமானே, இளவரசரை பற்றிய செய்தியை அறிந்த பின் பாண்டிய மன்னர் இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்பது பற்றி ஏதும் கூறவில்லையா? கூறாமல் இருப்பாரா முத்துநகை? செழியன் உடனே போர் தொடுத்து சென்று இளவரசரை மீட்டு வருவோம் என்றான். ஆனால் பாண்டிய மன்னரோ அப்படி செய்வதாக இருந்தால் சோழ மன்னரே இந்நேரம் புறப்பட்டு சென்று அதை செய்திருக்க மாட்டாரா? சோழ மன்னர் ஏன் அப்படி செய்யவில்லை என்பது உனக்கு புரியவில்லையா? நீ இருங்கோவேலிடம் சிறைப்பட்டிருந்த போது எந்த நிலையோ அந்த நிலைதான் இப்போது ஏற்பட்டுள்ளது. அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டால் அது இளம்பழுதிக்கு ஆபத்தாகிவிடும் என்பதால் தானே அவர் தாமதிக்கிறார். அதனால் நாம் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடக் கூடாது என்றார். சோழ மன்னர் நிச்சயம் இதற்கு ஒரு தீர்வு காண்பார் என்றார். பாண்டிய மன்னருக்குத்தான் என் மீது எவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் இப்பொழுது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. மன்னா, இது போன்ற எத்தனையோ சோதனைகளை சந்தித்தவர் அல்லவா தாங்கள்? இருங்கோவேள் தங்களை சாய்க்க எவ்வளவு திட்டங்கள் தீட்டியிருப்பான். அவ்வளவு சதிகளையும் இருந்த இடத்தில் இருந்தபடியே அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்தவர் அல்லவா தாங்கள்? அவ்வளவு ஏன், வீரபாண்டி எனும் பெயரில் தங்களை கொல்வதற்காகவே என்னோடு இங்கு வருகிறான் என்பதை அறியாமல் நானே அந்த இருங்கோவேளை இங்கு அழைத்து வந்தேனே. ஆனால் தாங்களோ அவனை பற்றி தெளிவாக கணித்து வைத்து அவனை சிறைப்படுத்தீர்களே, அதை மறக்க முடியுமா? தாங்கள் வளர்த்த பெண்ணான என்னால் தனியாக சென்று சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னை கானகத்திற்கு அனுப்பியதால் தானே நான் அந்த இருங்கோவேளை பழி தீர்க்க முடிந்தது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற குரலுக்கு தாங்கள்தானே நேரில் காணும் உதாரணம். முத்துநகை, நீ என் மீது கொண்டிருக்கும் அன்பின் ஆழத்தையும் நம்பிக்கையையும் நான் நன்றாக அறிவேன். எதிரி நேருக்கு நேர் வந்தாலும் மறைமுகமாக தாக்க நினைத்தாலும் நாம் அதை எதிர்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆனால் இப்பொழுது உள்ள நிலையே வேறு. இதில் எதிரி என்று எவருமே இல்லை. சேர மன்னரை கூட இந்த விஷயத்தில் எதிரியாக என்னால் கருத முடியவில்லை. நல்லெண்ண தூதுவனாக என்னை காண வரும் ஒருவனோடு 4 வீரர்கள் வந்து என்னை கொல்வதற்கு என் மீது பாய்ந்தால் நான் என்ன செய்வேன்? அந்த வீரர்களோடு அவர்களை அடைத்து வந்தவனையும் சேர்த்துதானே சிறை வைப்பேன். அதைத்தான் சேர மன்னரும் செய்திருக்கிறார். அப்பொழுது அந்த செய்தியை கேட்டபோது கொதித்து போனேனே தவிர இப்பொழுது நிதானமாக யோசித்து பார்க்கும் பொழுதுதான் அது தவறென்றே தெரிகிறது. இந்த நிலையில் நாம் நிதானமாகத்தான் யோசித்து செயல்பட வேண்டும். இந்த விஷயத்தில் இளம்வழுதியின் கருத்தை அப்பொழுதே கேட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. எதை பற்றி சொல்கிறீர்கள்? தங்களுக்கு நினைவில்லை அமைச்சரே? பார்த்திபனை இளம்வழுதியுடன் அனுப்புவதை பற்றி பேச்சு வந்தபொழுது அவர் என்ன சொன்னார்? நல்லெண்ண தூதுவனாக செல்லும் நான் துணையோடு சென்றால் என் மீது எப்படி நம்பிக்கை ஏற்படும்? சேர மன்னரிடம் எனக்கு நல்லெண்ணம் இல்லை என்றல்லவா ஆகிவிடும் என்றார். நாம் தான் வற்புறுத்தி 4 வீரர்களை அவருக்கு துணையாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். தாங்கள் சொல்வது சரிதான் மன்னவா. இளவரசர் தனியாகச் சென்றிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. மன்னவா, இனி அதை பற்றியெல்லாம் யோசித்து பயனில்லை. நடக்கக்கூடாது நடந்துவிட்டது. இனி நடக்க வேண்டியது என்ன என்பதை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டும். எச்சரிக்கையாகத்தான் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். நயமாக பேசித்தான் காரியத்தை சாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் மாமன்னர் தனது மன வருத்தத்தையோ கோபத்தையோ சிறிது கூட காண்பித்துக் கொள்ளாமல் மிகவும் நயமாக ஒரு லிகிதம் எழுதினார். ஆனால் சேர மன்னரோ இந்த பிரச்சனைக்கே சம்பந்தமில்லாத ஏதோ ஒன்றை நிபந்தனையாக வைக்கிறார். என்ன? பாண்டிய இளவரசரை விடுவிக்க சேர மன்னர் நிபந்தனை விதிக்கிறாரா? அது என்ன? விஜயபூபதியை நாட்டை விட்டு வெளியேற்றினால் இளம்வழுதியை விடுவித்து அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் சேர மன்னர். என்ன அபத்தம்? ஒட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுது என்பார்களே, அப்படியல்லவா இருக்கிறது? இப்பொழுதும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. என்றோ விஜயபூபதி மீது கொண்ட வஞ்சத்திற்கு இன்று என் மருமகனை பணையப் பொருளாக்கியிருக்கிறான் சேரமன்னன். இங்கு விருந்தினராக வந்திருக்கும் பொழுதே அப்படி ஒரு கோரிக்கையை அவர் வைத்தார். அதை நான் ஏற்கவில்லை. தன்னை கொல்ல முயன்றதாக விஜயபூபதி மீது பழி சுமத்தினார். அதை நான் நம்பவில்லை. சேரமன்னர் இங்கிருந்த பொழுது எந்த வகையிலும் செய்ய முடியாத அந்த காரியத்தை சேரநாடு சென்று இளம்வழுதி அங்கு அகப்பட்டுக் கொண்டதால் அதை பயன்படுத்திக் கொண்டு அவரது எண்ணத்தை செயல்படுத்த முனைகிறார். இது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை இருப்பது போல்
இதற்கும் ஒரு விடையை கண்டறிய வேண்டுமல்லவா?